வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, கொள்ளு கூட்டு தான் பண்ண போகிறேன். கொள்ளு வந்து ஒரு 200 கிராம் வந்து நைட்டே வந்து கழுவிட்டு ஊற வச்சுருந்தேன். அதை வந்து குக்கரில் சேர்த்துட்டு தக்காளி ஒரு 3 தக்காளி சேர்த்துருக்கேன், 2 வெங்காயம் சேர்த்துருக்கேன் பொடியாக அரிஞ்சு, ஒரு 4-5 பச்சை மிளகா. ஏன்னா காரம் இதுதான் காரமே, மிளகாத்தூள்லாம் இதுக்கு போட மாட்டோம். 4-5 பச்சை மிளகா போட்டுக்கலாம். ஒரு 20 பல் 25 பல் பூண்டு போட்டுக்கலாம். கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் தேவையான அளவு போட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் வந்து கொஞ்சம் பொங்கும் போது அந்த வெளியே வராது அந்த தண்ணிலாம். இப்போ தேவையான அளவு அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஒரு 5-6 விசில் நல்லா வந்து வேக விட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், அருமையாக இருக்கும் கொள்ளு கூட்டு. அவ்வளோதாங்க, நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து தண்ணியை உண்டி இருத்துட்டு நல்லா வந்து அதை மசிச்சு விட்டுருவோம், கரண்டிலேயோ இல்லை மத்துலேயோ. ஆனால் அது வந்து அமுங்கின உடனே நல்லா வெந்திருந்தது. நம்ம கரண்டிலேயே பண்ணாக்கா இதுவாகிடும். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா மசிச்சிட்டேன். 1-2 கொள்ளு இருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து அப்பளத்தை வந்து உடச்சி போட்டுக்கலாம். அப்பளம் போடாமையும் நீங்கள் வந்து தாளித்து கொட்டிட்டாக்கா கொள்ளு கூட்டு ரெடி ஆகிடும். இது அப்பளமும் நான் போட்டிருக்கேன், ஏன்னா பசங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கன்ட்டு அப்பளம் நான் சேர்த்துருக்கேன். அப்பளம் போட்டு செஞ்சு பாருங்கள். அப்பளம் போடாமையும் நல்லாயிருக்கும் கொள்ளு கூட்டு. இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு அப்போ அது கொஞ்சம் லைட்டாக பொரிஞ்ச உடனே கடுகு சேர்த்துக்கலாம். ஒன்று 4 காஞ்ச மிளகா, சீரகம் கொஞ்சம், பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம், கருவேப்பிலை கொஞ்சம், அப்புறம் வடகம் நான் வந்து செஞ்சு வச்சுருந்தேன், அந்த வடகம் வந்து கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். இது ஒண்டியே தாளித்து கொட்டினா போடும், வடகம் போடணுன்னு அவசியம் இல்லை. என்கிட்ட இருக்குது, அதனால் கொஞ்சோண்டு வடகம் போட சொன்னாங்க, அதனால் போடுறேன். வடகம் கொஞ்சம் போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு நம்ம வந்து கொள்ளு கூட்டில் கொட்டிடலாம். இந்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அவ்வளோதாங்க, என்னோடய ஸ்டைலில் கொள்ளு கூட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.